தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையினாலே தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பிழைக்க செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நமக்கு தெளிந்த இருதயத்தையும் தெளிந்த சிந்தனைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதத்தில் உள்ள 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. உம்முடைய வசனத்தினாலே எங்களை தெளிவாக்குங்க. எங்களுடைய பாதையை நாங்கள் ஆண்டவரே தகப்பனை கண்டுபிடித்து அதில் நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களை எங்களுடைய பாதைக்கு நேராக நடத்துவீராக. உங்களுடைய தரிசனத்துக்கு நேராக எங்களை நடத்துவீராக. எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட அந்த தாவீது கண்கள் இருளடைந்த ஒரு சூழ்நிலையில் தெளிவுக்காக அவர் ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடி, நான் மரித்து போகாதபடி என்னுடைய கண்களை தெளிவாக்கும் என்று ஜெபிக்கிறார். சவுலினாலே துரத்தப்பட்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது மிக ஒரு மன அழுத்தத்திலே, மன இறுக்கத்திலே ஆண்டவர் நோக்கி விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பம் தான் இந்த சங்கீதம். இருண்ட மனநிலையிலே போக வேண்டிய பாதை தெரியாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றே புரியாத தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிருப்போம். ஒரு சில வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கூட யாராவது இருக்கலாம். இப்போ கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இருண்ட மனநிலையிலே, இறுக்கமான ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய மன இறுக்கம், மன அழுத்தம், அந்த ப்ரெஷர் நம்மை விட்டு விலகும். ஆண்டவர் நம்முடைய மனதை லேசாக்குகிற தேவன். இயேசு மிகவும் லேசானவர். அவர் லேசான காரியங்களை, கடினமான காரியங்களை லேசாக செய்து முடிக்கிறவர். அவருக்கு எல்லாமே லேசான காரியம்தான். ஆண்டவருக்கு கடினமானது என்று ஒன்றும் கிடையாது. இயேசு மிகவும் லேசானவர். அதனால்தான் அவர் தண்ணீர் மேலே நடந்தார். மிகவும் லகுவான ஆண்டவர் தண்ணீர் மேலே தாராளமாக நடந்து வந்தார். அதை நடக்க ஆசைப்பட்ட பேதுருவையும் தண்ணீரில் நடக்க பண்ணினார். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற கடினமான சூழ்நிலைகளிலே, அந்த சூழ்நிலையிலே சுலபமாக கடக்கிற ஒரு கிருபையை கொடுக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய கடினமான நிலையை சுலபமாக கடந்து போக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் கடினமான காரியம் ஒன்றும் தேவனிடத்தில் எதுவுமே கடினமான காரியங்கள் கிடையாது. தேவனால் எல்லாமே கூடுமே. தேவனுக்கு எல்லாமே சுலபமானது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று ஆண்டவரே கேட்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார். இந்த காலவெளியிலே தெளிவற்று இருக்கிற சபைக்கு, போக வேண்டிய பாதை தெரியாத இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி தான் இந்த வழிகாட்டுகிற ஒரு செய்தி. நமக்கு வழி தெரியாத சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதிலே நாம் கவனமாக இருக்கணும். நமக்கு குழம்பின, தெளிவற்ற, இருண்ட மனநிலையில் இருக்கும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க தவறி விடுவோம் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற பிசாசு நம்மை மரணக்கணியில் தள்ளிவிடுவான். ஒன்று அவனே கொண்டு போய் தள்ளிவிடும், இல்லாட்டா நம்மை நாமே மாய்த்துக்கொள்ள தற்கொலைக்கு நேராக பிசாசு வழி நடத்துவதில் மிகவும் அவன் கவனமாக இருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் இந்த காலவெளியில் ஒரு எச்சரிப்பாக இந்த வார்த்தையை சொல்கிறார். நாம் தெளிவற்ற நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர், கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர், பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர், வழியில்லாத இடங்களில் வழியை உண்டாக்குகிற வல்லமை நாம் ஆராதிக்கிற இயேசுவிடம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை இருதயத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை அவரால் சமாளிக்க, சரி செய்து கொடுக்க நிச்சயமாக முடியும். நம்மை வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம் உயிரோடு இருக்கும்படி, நாம் ஜீவித்திருக்கும்படி, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி விரும்புகிற ஒரே தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய பாதத்தில் விழும்போது நிச்சயமாக தெளிவு நமக்கு உண்டாகும். 2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கூறப்பட்டுள்ள பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையில், அவர் தெளிவின் ஆவியானவர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பிசாசு நம்மை இருட்டுக்குள்ளே கொண்டு போய் தள்ளி, பாதை தெரியாமல் நம்மை தடுமாற செய்து கீழே விழ வைத்து அதில் சந்தோஷப்படுகிறவன். ஆனால் ஆண்டவர் நமக்கு தெளிவாக நம்மை நடத்துகிற தேவன். போக வேண்டிய பாதையை சரியானபடி காண்பித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆண்டவர். ஆதியாகமம் 3:6 நீங்கள் வாசிங்கன்னா, ஏவாளுக்கு பிசாசு சொல்லிக் கொடுக்குறான், நீ இந்த கனியை புசிச்சினா உனக்கு அந்த கனி புத்தியை தெளிவிக்கும். பரிசுத்த ஆவியான தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். ஆனால் இருக்கிற புத்தியை நல்லா தெளிய வைக்குமா பிசாசு சொல்கிறான். இன்னைக்கு அநேகருடைய உபதேசங்கள், அநேகர் சொல்லுகிற காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் என்ன செய்யணும் கேட்டால், புத்தியை தெளிவிக்கும். இருக்கிற புத்தியில் உனக்கு இன்னும் நல்லா தெளிவாக உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன், உனக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி கிடையாது. ஆண்டவரே தம்மை தெளிவின் ஆவியை கொடுத்து தெளிந்த பாதையில் அவரே நடத்துகிறார். நமக்கு புத்தியை தெளிவித்து நீயே நடந்துக்குன்னு சொல்கிற ஆண்டவர் அல்ல. கர்த்தர் நம்மை தெளிவான பாதையில் அவரே நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். புத்தியை தெளிவிக்கிறது போல இந்த உலகத்தின் காரியங்கள் தோன்றலாம். அந்த சூழ்நிலையில் தேவன் சொல்வது, ஊழியக்காரன் சொல்வது, பெற்றோர் சொல்வது நமக்கு பைத்தியம் போல தோன்றலாம். தேவன் சொல்லிவிட்டார், இதை புசிக்காத அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் நீ புசிச்சுனா உனக்கு புத்தி தெளியும். அதுக்கு மேலே ஒரு உபதேசத்தை சொல்லி பிசாசு தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் நம்மை துரத்தி விட அவன் வழிபார்க்கிறான். இன்றைக்கி பிசாசு சொல்வதற்கு நாம் கீழ்ப்படியாமல் எச்சரிப்பாக இருந்து பரிசுத்த ஆவியான சொல்லுகிற வழிகளை நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். அவர் வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கை செழிக்கும்படியாக அந்த நாளில் கர்த்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். யோவான் 21 சீஷர்கள் இயேசுவோடு இருந்த ஊழியத்தை விட்டு அவர்கள் மீன்பிடிக்க போய்விட்டாங்க. அவர்களுக்கு என்ன தோன்றியது, இந்த உலகத்தின் காரியங்கள் தான் நம்முடைய புத்தியை தெளிவிக்கும். ஆனால் தெளிந்த பாதையில் நடத்துகிற ஆண்டவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெறாமல் இருந்தாங்க. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர்களை தேடி வந்தார். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானை பெறாமல் தெளிவில்லாமல் குழம்பி இருக்கிறீங்களா? உங்களை தேடி இயேசுவாகிய வார்த்தை இந்த நாளில் வந்திருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் இந்த நாளிலே உங்களை தெளிவிக்க போகிறது. உங்களுக்கு தெளிந்த சிந்தையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் போக வேண்டிய பாதையை கர்த்தர் தெளிவாக நடத்த போகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் சீஷர்களை தேடி வந்தனாலே அவர்கள் தெளிந்த புத்தியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் நமக்கு தெளிந்த காரியங்களை கொடுத்து நம்ம தெளிவான பாதையில் நடத்துகிறார். ஆவியான் நடத்துகிற பாதையில் நாம் நடக்கும்போது தெளிந்த புத்தியுள்ள எதிர்காலத்தை, பகலில் நடக்கிறவர்களை போல நாம் நடப்போம். தெளிந்த எதிர்காலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பகலில் எப்படி நடப்பாங்க? சீராய் நடப்பாங்க. ரோமர் 13:13 களியாட்டுகள், வேசித்தனங்கள், விபச்சாரம் எல்லாவற்றை விட்டுட்டு பகலில் நடக்கிறவர்கள் போல சீராக நடப்போம். நம்முடைய நடைகள், நம்முடைய வாழ்க்கை சீரானதாக, ஒழுங்கானதாக, வசனத்துக்கு உட்பட்டதாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும். புத்தி தெளியாதவன், தெளிந்த புத்தி இல்லாதவன் சீராய் பரிசுத்தமாய் நடக்க முடியாது. ஆண்டவருடைய தெளிந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடக்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 19 சங்கீதம் 8 இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும்னா வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தெளிவை ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். நீங்கள் போக வேண்டிய பாதை கரெக்டாக நீங்கள் பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் யாருடைய ஆலோசனையாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாக நடத்தி கொண்டு போவார். தேவன் உங்களை அற்புதமாக நடத்துவார். நீங்கள் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு எங்கே என்ன செய்யணும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி சொல்வார். பிரியமானவர்களே, நாம் தெளிந்த சிந்தையுள்ளா இருக்க வேண்டும். இன்னைக்கு செய்தி என்னவென்று சொன்னால், புத்தி தெளிந்தவன் என்ன செய்வான்? நாம் தெளிந்த புத்தியை பெற்றுக்கொண்டால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்? அதுதான் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிற முக்கியமான காரியம். முதலாவது, தெளிந்த புத்தியை பெற்றுக்கொண்டவன் அப்போஸ்தலர் 12 11 படி
தனக்குரிய எதிர்காலத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொள்வான். தனக்குரிய எதிர்காலம், இன்னைக்கு தனக்குரிய எதிர்காலம் என்னன்னு தெரியாம தாங்களாவே ஒன்றை தேடி திரிந்து சிக்கலில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒரு சில நாட்கள் முன்பாக காதலர் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற நல்ல அற்புதமான எதிர்காலத்தை தெளிந்த புத்தியை கொண்டுதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். தெளிந்த புத்தியுள்ளவன் தனக்குரிய எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே நித்திரை தெளிந்த உடனேயே அவன் பேதுரு என்ன நினைக்கிறாரு, ஆண்டவர் யூதருடைய கைக்கும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் ஏரோதுடைய கைக்கும் என்னை தப்பு வைக்கும்படி தம்முடைய தேவன் பரலோகத்தின் தூதனை எனக்கு அனுப்பி என்னை விடுவித்தார் என்று அந்த இடத்துல சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கத்த சொல்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பிசாசின் எண்ணங்களுக்கு, பிசாசின் கைக்கு நம்மை தப்புவிக்க நமக்கு தெளிந்த சிந்தனையை, தெளிந்த பாதையை காண்பித்து நம்மை நடத்துகிறார். தெளிந்த புத்தியுள்ளவன் பிசாசின் திட்டங்களுக்கு விலகி தேவ திட்டத்துக்குள்ளே தன்னை வழி நடத்தும்படி ஒப்பு கொடுப்பான். இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய எதிர்காலத்தை கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தெளிந்த ஒரு நிலையை கத்த நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பேதுருடைய கூட ஊழியம் செய்த யாக்கோபை ஏரோது கொன்று விட்டான். இது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொல்லி பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகை அன்றையிலே பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைக்க சேவர்களுக்கு கட்டளையிட்டான். நடுராத்திரிலே பேதுரு தூங்கி கொண்டிருந்த பொழுது தேவனுடைய தூதன் வந்து அவனை விலாவில் தட்டி எழுப்புகிறார் பேதுருவை. மறுநாள் காலையில் சாக போகிறோம், என்னுடைய உடன் ஊழியனும் இறந்து போய்விட்டான், இனி நம்முடைய ஊழியம் அவ்வளவுதான், நாமளும் மறிக்க வேண்டியதுதான் என்ற ஒரு முடிவில் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார் பேதுரு. இனி நம்முடைய ஊழியம் முடிந்தது, இன்னும் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, விடியும் பொழுது நம்முடைய உயிர் நம்மிடத்தில் இருக்காது, நாம் மரித்து போவோம் என்கிறதான எண்ணத்தோடு பேதுரு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்ட சூழ்நிலை மனநிலையில பேதுரு காணப்படுகிறார். அந்த நிலையில்தான் தேவனுடைய தெளிவான திட்டம் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாம் முடிஞ்சு விடுச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது அப்படி நினைக்கிற சூழ்நிலை தேவனுடைய திட்டம் ஆரம்பமாகும். தேவனுடைய மகப்பெரிய திட்டம், அற்புதமான ஒரு திட்டத்தை தேவன் ஊழியத்தை பேதுருவுக்கு வைத்திருந்தார். அதற்கு பின்பு பேதுருடைய ஊழியம் மிக மிக ஒரு பிரகாசமான ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கத்த சொல்லுகிறது, நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அங்கே தான் தேவனுடைய செயல் ஆரம்பமாகிறது. உங்களுக்குன்னு ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் தெளிந்த சிந்தனை கொடுங்கப்பா, எனக்கு தெளிவான வழி நடத்துதலை கொடுங்கப்பா, எனக்கென்று நியமித்திருக்கிற வாழ்க்கையில் என்னை நடத்துங்கப்பா. நீங்கள் கத்தத்தை ஜெபிக்கும்பொழுது அந்த தெளிவின் ஆவியானவர், தெளிந்த சிந்தையுள்ள ஆவியானவர் நம்மை தெளிவான பாதையில் நடத்துவார். வசனம் 10ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, இரும்பு கதவு தானாய் திறந்தது. 7ஆவது வசனத்தில் இரும்பு சங்கிலிகள் தானாய் கழண்டு விழுந்தது. 5ஆம் வசனத்தில் அவர்கள் சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் தானாக திறக்கிறதுக்கும் கட்டுகள் தானாய் விழுவதுக்கும் பேதுருக்கு பின்பாக இருந்தது அவனுடைய சபை. சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்காக சபை ஜெபிக்கிறது. சபையோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்தும் போது உங்கள் கட்டுகள் தானாய் விழும். உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டால் நீங்கள் போகிற சபை, நீங்கள் ஆராதிக்கிற சபை. உங்களுக்காக உள்ள மெய்ப்பன் உங்களுக்காக ஜெபிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிற மெய்ப்பரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மெய்ப்பரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உத்தரவாதம் பண்ணுகிற அந்த மெய்ப்பனோடு நீங்கள் இணைந்திருக்கணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அந்த மெய்ப்பன் உங்களுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி தருவார். போக வேண்டிய பாதை தெரியலையா, நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை சரியான பாதை நடத்துகிறவர் உங்களுடைய மெய்ப்பன். அந்த மெய்ப்பனோடு இணைந்திருக்கணும். சபையோடு இணைந்திருக்கும் பொழுது, சபையோடு இணைந்திருந்த அந்த பேதுருவுக்கு சபை ஊக்கமாய் ஜெபித்தது பரலோகத்தினுடைய உதவியை கொண்டு வந்தது. பரலோகத்தினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை உங்களுக்கு தேவை. பேதுருவுக்காக ஊக்கமாய் சபையார் ஜெபித்தார்கள். மிகப்பெரிய ஒரு விடுதலை, புதிய ஒரு எதிர்காலத்தை, புதிய ஒரு ஊழியத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை பேதுரு கண்டுபிடித்தார். நாமும் கூட நமக்குரியதை கண்டுபிடிக்க நம்முடைய சபையோடு இணைந்திருக்கணும். தேவனோடு இணைந்திருக்கும் போது நிச்சயமாக காரியங்களை கர்த்தர் நம்ம கைகூடி வர பண்ணுவார். இரண்டாவதாக, புத்தி தெளிந்தவன் என்ன செய்வான்?
தகப்பனை தேடி வருவான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் 20வது வசனம் வாசிக்கலாம். 17வது வசனத்தில் புத்தி அவனுக்கு தெளிந்தது. இந்த ஓமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருக்கிறாங்க. இளைய மகன் ஆசி பிரித்து கேட்டுவாங்க, எல்லாவற்றையும் அழிச்சு போட்டான். அவன் தூர தேசத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு சோறு தண்ணி இல்லாமல் அவன் பண்ணி திங்கிற தவிடு கூட போய் திங்கி ஆசையாக இருந்தால் அதை கூட அவனுக்கு ஒருத்தனும் கொடுக்கல. இந்த சூழ்நிலையில் அவனுக்கு புத்தி தெளிந்தது. ஒரு சில சூழ்நிலையில் நம்முடைய புத்தி தெளிவதற்காக ஒரு சில கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை நடத்துவார். பஞ்சத்திலே வறுமையில் நடத்துவார். எதற்காக? நம்முடைய புத்தி தெளிய வேண்டும் என்பதற்காக. இளையகுமாரனுடைய புத்தி தெளிவதற்காக கர்த்தர் அவனை தூர தேசத்துக்கு கொண்டு போனார். தகப்பனுடைய அன்பை அவன் நன்றாக புரிந்து கொள்ள, தனக்குரிய எதிர்காலத்தை தெளிவாக அறிந்து கொள்ள அவனை தூர வீட்டை விட்டு அவனை வெளியே கொண்டு போனார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவனை கொண்டு போய் அங்கே புத்தி அவனை தெளிய வைத்தார். தெளிய வைத்து மீண்டும் அவன் என்ன செய்தான்? தகப்பன்கிட்ட திரும்பி வந்தான். தகப்பன்கிட்ட திரும்பி வருவதற்கு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். புத்தி தெளிந்தவனை தான் சரியான முடிவை நாம் எடுக்கிறோம். இந்த கால வேளையில் பரிசுத்தாவே நமக்கு புத்தியை தெளிவிக்கிறார். நாம் சரியான முடிவுகளை எடுக்க தகப்பனை தேடி வர. தகப்பனை விட்டு நீங்கள் தூரமாக போயிருக்கிறீங்களா? சபையை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்களா? தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கிட்டி சேர்க்க ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் தகப்பனை தேடி மீண்டும் வரணும். இந்த தகப்பனை தேடி மீண்டும் வருவதற்கு அவனுக்கு எப்படி புத்தி தெளிந்தது? புத்தி தெளிய காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த யோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தகப்பனோடு இருந்த நாட்களை நினைவு கூர்ந்தான். சிறுவயது தொடங்கி தகப்பனோடு உண்டு உறங்கி தகப்பனுடைய எல்லா வசதிகளையும் அனுபவித்தவன் அதை நினைத்து பார்த்தான். பிரியமானவர்களே, நாம் கடந்து வந்த பாதை நினைச்சு பார்க்கணும். உங்கள் புத்தி அந்த காலத்தில் இருக்கா? நீங்கள் போக வேண்டிய பாதை தெரியலையா? நீங்கள் நடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தினதை நினைச்சு பார்க்கும்போது உங்கள் புத்தி தெளிஞ்சிடும். இளையகுமாரன் அப்படிதான். தகப்பனுள்ள வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் நினைச்சு பார்த்தான். அவன் இதனால் உனக்கு தகப்பனோடு இருக்கும்போது சொத்து மேலே தான் ஆசை இருந்துச்சு. ஆசீர்வாதத்து மேலே தான் அவனுக்கு ஆசை கண்டுருச்சு. சொத்தை பிரித்து போய் சந்தோஷமாக இருக்கணும். பிரிஞ்சு போய் சந்தோஷம் அது ரொம்ப நாள் நிலைக்காது. பிரிவினையால் ஏற்படுகிற சந்தோஷம், பிரிவினையால் ஏற்படுகிற சமாதானம், வேற ஒருத்தர் பிரித்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? இல்லாட்டா நீங்கள் கர்த்தர் விட்ட ஸ்தானத்தை விட்டு பிரிஞ்சு வந்து சந்தோஷமாக நினைக்கிறீங்களா? அது நீண்ட நாள் நிலைக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வைத்த இடத்துல இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை இணைத்த குடும்பத்தோடு இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை வைத்த சபையிலே நீங்கள் இணைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மெய்ப்பனோட ஐக்கியமாக இருக்கணும். மெய்ப்பன் அடிக்கிறான், மெய்ப்பன் திட்டுறாரு, மெய்ப்பன் கடினமாக பேசுறாரு, கடினமாக நடத்துறான்னா மெய்ப்பனை விட்டு ஓடாதீங்க. ஆகார் தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போனாள். ஆண்டவர் சொன்ன ஆலோசனை, நீ போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு. நம்ம அடங்க வேண்டிய இடத்துல அடங்கி இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். யோபு சரித்திரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருக்கு அடங்கி நடக்க வேண்டும். அடங்காரர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவார்கள். பிரியமானவர்களே, பிசாசு தேவன் நம்மை வைத்த இடத்தை விட்டு பிரித்து நம்மை கொல்ல திட்டமிடுவான். அது புத்தியை தெளிவிக்கிறது போல இருக்கலாம், ஆனால் தெளிந்த சிந்தையை கொடுக்குற ஆண்டவர் சொல்றாரு, நீ அடங்கியிரு, நீ தேவ சமூகத்தில் அடங்கியிரு, கர்த்தருடைய பாதத்தில் அடங்கியிரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புத்தி தெளிந்தவன் தகப்பனை விட்டு தகப்பனை தேடி வருவான். நாமும் கூட தகப்பனை தேடி வரவன் கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து தேவனிடத்தை திரும்பி வர வேண்டும். 3ஆவதாக புத்தி தெளிந்தவன் என்ன செய்வான்? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பான். இயேசுவின் பாதத்தை விட மேன்மையான இடம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாம் ஊக்கமாய் பிடித்து கொள்ள வேண்டும். பிசாசுகளின் கூட்டத்தையே தாங்கியிருந்த, பிசாசுகளின் உறைவிடமாக இருந்த லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை தேடி, அந்த ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் கடலின் இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் பயணப்பட்டு போகிறார். ஒரு ஆத்மாவை தேடி போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஆத்மாவும் விலையேறப்பட்ட ஆத்மா தான். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதுனா பரலோகம் களி கூறுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு ஆத்மாவும் விலையேறப்பட்ட ஆத்மா. அது சின்ன ஆத்மாவும் இருந்தாலும் சரி, பெரிய ஆத்மா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருக்கு விலையேறப்பட்ட சொத்து. அது சாக போற முதியவர்களா இருந்தாலும் அவங்க விலையேறப்பட்ட கர்த்தருக்கு சொத்து. அவங்களோட ஆத்மாவுக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசு சிலுவையிலே பாடுகளை அனுபவித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆத்மாவுக்காக கர்த்தர் கடல் கடந்து வந்தார். அவனை சுகப்படுத்தினார். அவன் சுகமட்டு தெளிந்து, புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த எல்லாரும் பார்த்தாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை இதை வாசிக்கிறோம். புத்தி தெளிந்தவன் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பான். நாம் இயேசுவின் பாதத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறோம்?
தெளிந்த புத்தி வேணுனாலும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். புத்தி தெளிந்த பின்பும் நீங்கள் போக வேண்டிய பாதையில் கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவின் பாதத்தில் அமராமல் இந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தை ஆற தழுவி இயேசுவின் பாதத்தை முத்தமிட்டு அவருடைய பாதத்தில் நம்முடைய முகத்தை பதித்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களை மாதிரி ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்கணுமா, குடும்பத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமா, ஊழியத்தில் ஜெயிக்கணுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கணுமா, படிப்பில் நீங்கள் ஜெயம் எடுக்கணுமா, நீங்கள் இயேசுவின் பாதத்தை உறுதியாக படுத்திக் கொள்ளுங்க. மத்தேயு 13:22 ஒரு மயக்கத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை வளரவே விடாதான். இயேசுக்குள்ளே நீங்கள் வளரவே முடியாது. நீங்கள் மயக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உலகத்தின் மயக்கத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோன்னா, விழுந்துட்டோன்னா, அந்த மயக்கத்திலிருந்து வெளியில் வர முடியாது. இந்த காலவெளியில் நமக்கு தெளிவை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த மயக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியல. பண மயக்கத்தில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. அந்த மயக்கம் ஒரு நாள் உங்களை மரணத்துக்கு நேராக வழி நடத்திவிடும். அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தில் இருந்தவனா இளையகுமாரன். சொத்து என்கிறதான மயக்கம், பணம் என்கிறதான மயக்கம், அந்த மயக்கம் நம்முடைய எதிர்காலத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய எதிர்காலத்தை அழிச்சு போடும். கொஞ்ச காரியத்தை காமிச்சு பிசாசு மயக்கிடுவான். ஒரு சின்ன கனியை காமிச்சு பிசாசு மயக்கிட்டான் ஏவாளை. முழு உலகமும் பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்கு ரத்தத்தை சிந்தி அந்த மயக்கத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஆண்டவர் நம்மை மயக்கத்திலிருந்து விடுதலை ஆகிட்டார். இன்னும் விடுதலையாகாமல் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் அந்த செய்தி. கர்த்தர் அந்த மயக்கத்தை உங்களை வெளியே கொண்டு வர ஒரு தெளிந்த சிந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் மயக்கம், பாவத்தின் மயக்கம் இயேசுவின் பாதத்தை விட்டு நம்மை பிரித்தெடுக்கும். இயேசுவின் பாதத்தை விட்டு நம்மை தள்ளிவிடும். நாம் அப்படிப்பட்ட மயக்கத்தில் சிக்கக்கூடாது. கடைசியாக விழித்திருக்கிறவன் என்ன செய்வான்? புத்தி தெளிந்தவன் என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, தெளிவுள்ளவன் ஜெபம் செய்வான். தெளிந்த புத்தி உள்ளவன் ஆண்டவர் ஜெபத்துக்கு நேராக நடத்துகிறார். தெளிவின் ஆவியானவர், தெளிந்த புத்தியை நம்ம கொடுக்கிற ஆவியானவர் நம்மை ஜெபம் பண்ண நடத்துவார். அப்படி ஜெபம் பண்ணுகிற என்ன செய்வான்? விழித்திருப்பான். அப்படி விழித்திருக்கிற என்ன செய்வான்? பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்ம தெளிவான பாதையில் நம்ம நடத்த ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஜெபத்துக்கு நேராக நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாக நாம் ஜெபிக்கணும். ஜெபத்தில் நடத்துகிற ஆவியானவர், ஜெபிக்க தூண்டுகிற ஆவியானவர். நம்ம ஜெபிக்கவே முடியலன்னா நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சவனே அவர் ஜெபிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கர்த்தரை நடத்தும்போது நாம் ஜெபிப்போம், விழித்திருப்போம், பிசாசை ஜெயிப்போம். அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை நாம் வெற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 4 முக்கியமான காரியங்கள் தெளிந்த புத்தியுள்ளவன் செய்கிற, புத்தி தெளிந்தவன் செய்கிற 4 முக்கியமான காரியங்கள். முதலாவது, தனக்குரிய எதிர்காலத்தை கண்டுபிடிப்பான். 2வது, தகப்பனை அவன் மீண்டும் தேடி வருவான். 3வது, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பான். 4வது, ஜெபிப்பான், விழித்திருப்பான், பிசாசை எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பான். இந்த காரியங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் புத்தி தெளிந்தவர்களாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து நம்மை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். புத்தி தெளிந்தவன் எப்படியெல்லாம் இருப்பான், நாங்கள் புத்தி தெளிய என்னெல்லாம் செய்யணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தீங்க. நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. நம்முடைய வார்த்தை கேட்ட நம்ம மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.